வாடா நம்ம கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடலாம். மறந்துட்டியாடா? இன்னைக்கு சாயந்தரம் ஆர்சிபி மேட்ச்டா. ஆமால நான் மறந்துட்டேன்டா. சரி நீ பார்க்கலாம். ஃபுல்லா உட்காந்து பார்த்தோம். சரிடா. ரமேஷ் தினேஷ் உள்ள வாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மாவே வெளியே கொள்ள மாட்டியாமா? எங்களை விளையாட விடுமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஒரு ஆம்பளை பசங்க வேலைக்கு போகாம என்னடா பண்றீங்க? இதே சொல்லாதம்மா. எங்கடா அவன் வராமா, வெளியே இருக்காமா? சொல்லுமா உனக்கு என்னமா பிரச்சனை? என்னடா எப்ப பார்த்தாலும் பொழுது வீட்டுல உட்காந்து விளையாண்டுட்டே இருக்கீங்க? என்னமா பண்றது? லைஃப்னா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். என்னடா ஜாலி கேக்குது உங்களுக்கு? ஒன்றெல்லாம் பேசவே முடியாதுமா. அதுவும் கரெக்டா. என்னடா ஆம்பளை பசங்களுக்கு டிவி கேக்குது? என்னடா ஆம்பளை பசங்களுக்கு என்னால சாப்பாடு? பின்னாடி இருக்கான். சைடுல இருக்கான் பாரு. என்னடா ஆம்பளை பசங்க எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கீங்க? என்னடா ஆம்பளை பசங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைய அழ விட்டுட்டே இருக்கீங்க? என்னடா தினேஷ் எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பசங்க போன் பேசிட்டே இருக்க? அப்புறமேட்டு கூப்பிடுறேன்டா. என்னடா அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா திட்டிட்டே இருந்தா கூட பரவாயில்ல. ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளையா பிறந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. எல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளையா இருந்தா எப்படின்னு இருக்கும். ஏன் அங்க போய் நீ சாப்பாடு செஞ்சுட்டேடி? செஞ்சுட்டேம்மா. சங்கவை துணியை காய போட்டியா? காய போட்டுட்டு இருக்கம்மா. அங்க வை. எங்கடி வைக்கிறது? வாயில வை. பேசுற பாருவா முடிஞ்சுட்டு. எதுக்குடி கூப்பிட்ட? நம்ம பொங்கலுக்கு ஆர்டர் பண்ணி ஷாப்பிங் பண்ணோம். ஆமா எனக்கு ஒரு செருப்பு லிப்டிக்லாம் வாங்கணும். எனக்கு மேக்கப் செட் வாங்கணும். என்ன அங்கவை சங்கவை பொம்பளை பிள்ளைங்க ஆட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க? போய் வீட்டு வேலையை பாருங்க. என்ன பொம்பளை பிள்ளைங்க எப்படி படுத்துறீங்க? அடக்கொடக்கமா படுங்க. என்ன ஒரு பொம்பளை பிள்ளை சேர்ல உட்காந்து உட்கார கீழே அடக்கொடக்கமா உட்காந்து சாப்பிடு. என்ன ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன்ட்டு பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளை எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே நிக்கிற? பியூட்டி பார்லர் போறேன். என்ன பொம்பளை பிள்ளைக்கு? நான் இல்லம்மா, அவள்கிட்ட கேட்டுக்கம்மா. நான் இப்படிதான் போடுவேன். அழகா இருக்கேன்டி. ஆமாண்டி, நீ குட்டி போடி. சரிடி. நான் தான் உனக்கு மேக்கப் போட்டா நான் தாண்டி அழகா இருக்கேன். நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் எனக்கு கீழே தாண்டி நந்தண்டி மேல. நீ தாண்டி நான் தாண்டி வளர்க்கணும். நான் தாண்டி வளர்க்கணும். இதுக்கு ஆம்பளை பையனாவே இருந்துட்டு போயிருப்பான்டா. ஆமாண்டா என்ன பையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு பையனா அவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஒரு பொண்ணுன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவன் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து எல்லாருமே என்ன நினைப்போம்னா, ஒரு பையன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு பொண்ணாக பிறந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பான். ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பையனாக பிறந்தா ஜாலியாக இருந்திருக்கலாம், ஒரு பொண்ணாக பிறந்தா நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவன் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்மளை படைச்சிருப்பான். ஸோ எது இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுங்கள்.